வணக்கம் ரஹ்மான். இந்த திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றா? இதுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்கு பெரிய ஆன்சர் தர போகிறேன். சொல்லுங்க. மனிதன் ஆசைப்படுறதுலாம் இறைவன் தருவதில்லை உடனே. அதனால் இப்போ யாராவது உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என் எதிர்காலம் இறைவனிடம் இருக்கிறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் அந்த சமயத்தில் நான் சினிமா வேர்ல்டில் ஐ வாஸ் அ கீபோர்ட் பிளேயர் அண்ட் கிட்டத்தட்ட 15 வருஷம் சின்ன வயசுல வாசிச்சுட்டு இருக்கேன். அதனால் ஒரு சினிமா மேலே ஒரு விரக்தி வந்துச்சு. இதுதான் டெய்லி அதே தான் வாசிச்சுட்டு இருக்கோம். காலையிலலாம் டங்கு டக்கா, சாயந்தரம் ஆனால் அதே மாதிரி. இதை விட்டுட்டு போனோம். இதுதான் எதுக்கு நம்ம ஒரு லைஃப் லீட் பண்ணுறோன்றது புரியல எனக்கு. அந்த டைமில் ஐ பிகேம் வெரி ரிலீஜியஸ், கடவுள் பக்தி தாசி ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஒன்றும் நினைக்க தேவையில்லை. நம்மளுக்கு என்ன நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து டிசைட் பண்ணிட்டேன். அதுலேருந்து இஸ் கிவிங் மீ லாட் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஐ ஓ எவ்ரிதிங் டு ஹிம். இன்றைய இசையமைப்பாளர்களை பொறுத்தவரையில் ஒரு மாற்றம். படைப்பாற்றல் திறமை மட்டும் போதாது, விஞ்ஞான ரீதியான தொழில்நுட்ப அறிவும் வேண்டும் என்பது நிர்பந்தமாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் உங்கள் தந்தை ஒரு இசைக்கலைஞராக இருந்தாலும் மிக இளவயதிலேயே அவரை இழந்து விட்டீர்கள். அதன் பிறகு கல்வித்துறை மட்டுமல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் துறை சார்ந்த தொழில்நுட்ப அறிவையும் எப்படி பெற்றீர்கள்? எப்படி இதனை நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள்? நான் ஹை ஸ்கூலில் இருக்கும்போது இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் யூஸ் டு மேக் இந்த ஈக்குவலைசர்ஸ், ஆம்ப்ளிஃபயர்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் அதுலேயே போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அம்மா குடும்ப சூழ்நிலை காரணமாக மியூசிக் உனக்கு தெரியும், மியூசிக்லேயே சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்போ தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த நாலேஜ்லாம் அப்போ ஓரளவுக்கு தொட்டு இது ஈஸியாக இருந்தது. இந்த புக்ஸ் மேனுவல்ஸ்லாம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை வளர்த்துக்கிட்டேன். இன்று பட்டி தொட்டிகளிலெல்லாம் ஏஆர் ரஹ்மானின் இசைதான் ஒலிக்கிறது. இம்முறை நான் இந்தியா வந்த பொழுது பல கிராமங்களுக்கு விஜயம் செய்தேன். கிராமங்களில் உள்ள மக்களும் கூட உங்களுடைய ரேப் இசை, காதலன் திரைப்பட பாடல்களைத்தான் வெகுவாக ரசிக்கின்றார்கள். சின்ன சிறுவர்கள் கூட ஆடி பாடுகின்றார்கள். இந்த ரசனை வளர்வதற்கு உங்கள் திறமை மட்டும்தான் காரணமா, அல்லது இப்பொழுதெல்லாம் செய்மதி சேட்டலைட் யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதன் மூலமாக வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம், அந்த இசைப்பாணிகளை எல்லாம் கேட்கும் வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது, அந்த கலாச்சார கலப்பு தான் முக்கிய காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? சொல்லப்போனால் ஒரு சீசன் சேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ எல்லாம் ஒன்றா நடக்குது. இட்ஸ் நாட் இப்போ சேட்டலைட்னால தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது, இப்போ நான் வந்ததோடு தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது. இது மாறணும்னு இருந்ததுன்னா அது மாறும். சூழ்நிலையின் பிரதிபலிப்புத்தான் உண்மை கலைஞரின் படைப்பு என்று சொல்வார்கள். உங்களை பொறுத்தவரையில், உங்களை போன்ற இசையமைப்பாளர்களை பொறுத்தவரையில், ஒரு கதாசிரியர் அல்லது இயக்குனர் உங்களுக்கு கதையை சொல்கின்றார், இதுதான் காட்சி, இதுதான் பாத்திரம், அதனுடைய மனோநிலை எப்படி என்று சொன்ன பிறகுதான் நீங்கள் ஒரு மெட்டை உருவாக்குகின்றீர்கள். அப்படி உருவாக்கினாலும் கூட அந்த கதைக்கரு, பாடல் வரிகள், அந்த கதாபாத்திரத்தின் தன்மை, இதற்கேற்பத்தான் உங்களுடைய பாடல்களுக்கு இசைக்கருவிகளை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தெரிவு செய்கின்றீர்களா? அல்லது பொதுவாக திரைப்படம் என்பதை மறந்துவிட்டு பிறகும் கூட இது எங்கெங்கெல்லாம் ஒலிக்குமோ இந்த பாடல், அங்கெல்லாம் எல்லோரும் ரசிக்கணும் என்பதற்காக நவீன இசைக்கருவிகளின் சப்த ஜாலங்களை எல்லாம் வேண்டுமென்றே பயன்படுத்துகின்றீர்களா? அல்லது நீங்கள் அப்படி உருவாக்கிய பாடல்களில் அந்த கதாபாத்திரத்தின் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இசைக்கருவிகளை நீங்கள் தெரிவு செய்து குறிப்பாக சொல்லக்கூடிய பாடல்கள் ஏதும் உண்டா? இப்போ சில பாட்டு சொல்கிறாங்க, நீ ஒரு நல்ல பாட்டு போட்டு கொடுங்க, நான் அதை சுச்சுவேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாட்டுக்கு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தாம் தூம் போட்டு பண்ணோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் அது டிஃபர் ஆகும். எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி டியூன் பண்ணுறதில்ல. ஒரே சமயத்தில் நீங்கள் மெட்டை உருவாக்கும் போதே பாடலை எழுதுபவர் பக்கத்தில் இருப்பது சாத்தியமில்லை. இருந்தாலும் எப்போதாவது அந்த காலத்தில் கவியரசர் கண்ணதாசனும் மெல்லிசவன் எம்.எஸ். விஸ்வநாதனும் இணைந்து செயலாற்றியது போல் ஒரே சமயத்தில் நீங்கள் மெட்டை உருவாக்கும் போதே ஒரு கவிஞர் உங்கள் பக்கத்தில் இருந்து பாடல் எழுதி உருவான பாடல் ஏதும் உண்டா? செந்தமிழ்நாட்டு தமிழச்சின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது நாங்கள் சும்மா பேசிட்டு இருக்கும்போது வைரமுத்து சார் நானும் தமிழச்சின்னு ஒரு பாட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னார். அப்போது இதில் இந்த சுச்சுவேஷன் ஒரு அட்வைஸ் சாங் மாதிரி இருந்தது. அதனால் செந்தமிழ்நாடு தமிழச்சின்னு வச்சுக்கலாமான்னு கேட்டேன். சரி வச்சுட்டு அப்புறம் அந்த தாட்டை அவர் ஃபார்ம் பண்ணி அந்த டியூனும் அதுக்கேற்ற மாதிரி உடனே போட்டோம். பாடல் வரிகளுக்கு மெட்டமைப்பது அல்லது மெட்டுக்கேற்ப பாடல் வரிகளை எழுதுவது, இந்த இரண்டில் உங்களுக்கு எது இலகுவாக இருக்குது, எது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது? ஒரு பாட்டு பண்ணோன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் எதாவது வேணும். அதாவது ஒரு நல்ல லைனோ இல்லை ஒரு நல்ல மியூசிக்கல் ஃப்ரேஸோ வேணும்.
அது எதில் ஃபஸ்ட் கிடைக்குதோ அது சப்போஸ் டேக் இட் ஈஸி பாட்டில் வந்து டேக் இட் ஈஸின்ற கேட்ச் லைன் இருந்தது, அதை வச்சு ஃபுல் சாங் வந்து ஃபார்ம் பண்ணோம். பழங்காலத்தில் இந்த சுச்சுவேஷன் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் இப்போ பண்ணலாம், அது டேரக்டர் மனசு வச்சா. டேரக்டர் வந்து ஒரு கமர்ஷியல் சாங்கே பண்ணிவிட்டு நம்ம சக்ஸஸ் தரணும்னு சொல்லி நினச்சா ஃபஸ்ட்டே அந்த ஐடியாவுக்கு வழி இல்லாமல் போயிடுது. ஒரு பாடலை உருவாக்கும் பொழுது குறிப்பாக மெட்டமைப்பு மட்டுமல்ல, அதன் ஆரம்ப இசை, இடை இசை, பிஜிஎம் என்று சொல்வார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் உருவாக்கும் பொழுது உங்கள் மனதிலே ஒரு காட்சி விரியும். அந்த கதாபாத்திரம், அதை நடிகர் அல்லது நடிகை எப்படியெல்லாம் முகபாவம் இருக்கும், பின்னணி காட்சி எப்படி அமையும், இந்த காட்சியிலே வேறு என்னென்ன தென்படும், இவற்றையெல்லாம் மனதிலே உருவகிப்பீர்கள். அதனை 100% ஒரு இயக்குனர் படமாக்குவாரா என்பது கேள்விக்குறிதான். என்னாலும் அபூர்வமாக இந்த பாடல் காட்சிகளை நீங்களே பார்க்க நேர்ந்து உங்களுக்கு முழு நிறைவு தந்த பாடல்கள், அதாவது நீங்கள் மனதில் உருவப்படுத்திய அளவுக்கு சிறப்பாக படமாக்கி இருக்கின்றார்கள் என்ற மன நிறைவினை உங்களுக்கு தந்த பாடல் காட்சிகள், படம் எதுவும் உண்டா? நம்ம இமேஜினேஷனுக்கு வந்து பட்ஜெட்டே இல்லை, அது எத்தனை கோடி வேணால் மைண்டில் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ தமிழ் படம் எடுக்கணும்னா அது லோ பட்ஜெட்டில் தான் எடுக்க முடியும். அதனால் நிறைய லிமிடேஷன்ஸில் வந்து டைரக்டர்ஸ் வந்து பிக்சரைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் 3 நாளில் எடுத்துடணும் அந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் டென்ஷனில் இருந்தாங்கன்னா அது 2 நாள்லேயே முடிச்சிடுவாங்க.